ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் சனி பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சனி அப்படின்னா பயப்படாதவங்க யாரும் இல்லை. அதுபோக கஷ்டத்தை மட்டும்தான் தருவார். சனி கொடுத்தால் பெரிய கஷ்டமாக இருக்கும், அதிலிருந்து மீள்வதற்கே முடியாது. கோச்சாரத்தில் அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, விரயச்சனி இதுக்கெல்லாம் பயப்படாத ஆள் கிடையாது. சரி, சிம்மத்துக்கு உண்மையிலேயே சனி யார் அப்படின்னு பார்ப்போம். உண்மையிலேயே கெட்டவர் தாங்க. நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்குறோம். நம்ம லக்னத்துக்கு 4, 8, 12 வந்து ஆகாத வீடு. நம்ம சிம்மம் வந்து நெருப்பு ராசி. நம்மளுக்கு 4ஆம் இடமான நீர் ராசியான விருச்சிகமும், 8ஆம் இடமான நேர் ராசியான மீனமும், 12ஆம் இடமான நேர் ராசியான கடகமும் நமக்கு ஆகாத ஸ்தானங்கள். எதுக்கு ஆகாத ஸ்தானம்? அதாவது வாழ்க்கையில் இடர்பாடுகள், தடைகள், தோல்விகள் இதெல்லாம் கொடுக்கறது அந்த 8ஆம் இடம்தான். செலவுகள், அளவுக்கு அதிகமாக செலவாகிறதும், உறவுகள் ரீதியாகவும் சங்கடப்படுறதும், நம்மளை நாமளே வருத்திக்கிறதும், தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறது கூட 12ஆம் இடம். இப்படிப்பட்ட இந்த ஸ்தானத்தில் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ உண்மையிலேயே சனியினுடைய பொட்டன்ஷியல் நமக்கு வீக்கு தான். ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஆனால் நட்சத்திர ரீதியாக தான் நமக்கு கிரகங்கள் பலனளிக்கிறதுங்கிறது உண்மை. இப்போ நம்ம பிறக்கும்போது, நம்ம சிம்மலக்னத்தில் பிறந்துட்டோம். நம்ம பிறக்கும்போது சனி 4, 8, 12 இருந்தால் பிரச்சனை தான். அது எப்பெல்லாம் அதனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ வருதோ அப்பெல்லாம் பிரச்சனைகளை காட்டும். அப்படி விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ கடகத்திலேயோ சனி உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சனியினால் தொந்தரவு இல்லைன்னு அர்த்தம். சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லைன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட விஷயத்தை சனி அந்த மாதிரி நபர்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லக்னத்தில் சனி இருந்தால் என்ன அப்படின்னா கொஞ்சம் மந்த நிலைமை ஏற்படும். அதே மாதிரி ஈடுபாடில் விரக்தி ஏற்படும். சலிப்போட வேலை செய்கிறது, பற்று இல்லாமல் இருப்பது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம சிம்மத்தில் கேது இருக்குது, மக நட்சத்திரம் இருக்குது. அதில் சனி உட்கார்ந்தாருன்னா விரக்தி மனப்பான்மை கொடுப்பாரு. சுக்கிரன் நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்தா ஒரு லக்ஸுரியஸ் ஆடம்பரமான விஷயத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவான திங்கிங் போகும். இப்போ வந்து ஒரு ஆடம்பரத்தை, ஒரு டெக்னாலஜியை ரசனையோடு பயன்படுத்துவது வேறு, அதை கீழ்த்தரமாக பயன்படுத்துவது வேறு. அப்போ அந்த சுக்கிரனுடைய ஸ்டாரில் இருக்கும்போது அந்த மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரி சூரியனுடைய ஸ்டாரில் இருக்கும்போது உறவுகள் ரீதியாகவும் பிஹேவியர் ரீதியாகவும் அடமெண்ட் பிஹேவியராக இருக்கிறது, அல்லது ரொம்ப வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது ஒரு நேர்மைக்கு புறம்பானதோ செயல்படுறது. அப்போ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது இந்த பிரச்சனையை கொடுக்குது. அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம பிறக்கும்போது நம்ம சிம்ம லக்னம், சிம்மத்திலேயே சனி இருந்தாலும், 5ஆம் இடமான தனுசில் சனி இருந்தாலும், 9ஆம் இடமான மேசத்தில் சனி இருந்தாலும் நீங்கள் இந்த பலனை எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2ஆம் இடத்துல இருக்குங்க அப்படின்னா கன்னி ராசி, சிம்மத்துக்கு 2ஆம் இடம். இந்த 2ல் இருந்தது அப்படின்னா ஈடுபாடுகள் அப்படின்றது செலவுக்காகவே ஈடுபாடு இருக்கும். செலவை நோக்கியே பயணிப்பது. எத்தனையோ திட்டம் போடுவோம், எது எடுத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? புல்லுக்கு பாயிற நீர் களைக்கும் பாயுது இல்லையா? அப்போ வேஸ்ட் மணி, வேஸ்ட்டாக வந்து கைப்பொருள் இழத்தல், போட போட போட்டுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு தோன்ற திட்டங்கள், நம்மளுடைய ஈடுபாடுகள் எல்லாமே செலவை சார்ந்து இயங்கிறது அப்படிங்கிறது 2ல் சனி. அது மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ சரியில்லை. ஏன்னா அவருடைய பொட்டென்ஷியலே வந்து 4, 8, 12 கஷ்டத்தை தர்றவன். அது போய் குடும்பஸ்தானத்தில் உட்காந்தா எப்படி குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும்? அப்போ அதை கவனிச்சுக்கணும். அடுத்தபடியாக 6ஆம் இடம்னு எடுத்துக்கோங்க, மகரத்தில் இருக்குன்னு வைங்க. இந்த 6ஆம் இடம் தான் நம்மளுக்கு வேலை கொடுக்குற ஸ்தானம். அப்போ சில பேர் ஊரை விட்டு போய் வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் வேலை பார்க்குறதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு.
அதுலேயும் இன்றைக்கி வந்து எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதில் வந்து எந்த விதமான வேலையாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் செய்கிறோம். கொஞ்சம் கடைநிலை ஊழியராக கூட கடைநிலை பணிகளை கூட செய்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த 6ஆம் இடத்து சனி. ஆனால் இதுவுமே கூட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, உறவுகளுக்கு நல்லதில்லை, கடன் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. யாருக்கெல்லாம் அவங்களுக்கு திசா புத்தி வருதோ அப்போ அந்த செய்யும். அடுத்தது நமக்கு 10ஆம் இடம் வச்சுக்கோங்க. இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு வந்து ரிஷப வீடு, சுக்கரனுடைய வீடு. அங்கே சனி நம்ம பிறக்கும்போது இருந்தார் அப்படின்னா தொழில் செய்கிறதுக்கு அதிகமாக செலவு செஞ்சு குறைந்த வருமானத்தில் தொழில் பண்ணுறதுன்னு அர்த்தம். தொழில் ஓடுதுங்க, ரொம்ப நாளாக தொழில் பண்ணுறேங்க, நம்ம பாரம்பரியமாக எங்கள் அப்பா விட்டு போன தொழில் பண்ணுறேன் அல்லது பாரம்பரிய தொழிலை பண்ணுறேன், எங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற தொழிலை பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன்ற பேர் நல்லா தான் இருக்குது, ஆனால் பெருசாக செலவுகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக 3ஆம் இடமான துலா ராசியில் சனி. இது வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஜோதிடத்தில் உச்ச வீடுன்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது உயிர் பற்றான பாவம், நம்மளுடைய அறிவு சார்ந்த வேலைகளை குறிக்கிறது, உடன் பிறந்த சகோதரத்துவத்தை குறிக்கிறது, தகவல் தொடர்பு ஆவணங்களை குறிக்கிறது. இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டிபெண்டிங் நேச்சராக வேலை பார்க்குறது. நான் வந்து முழு அதிகாரமும் பெற்று வேலை பார்க்கல, இன்னொருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குறேன், இன்னொருத்தருடைய ஆலோசனையின் மேலே வேலை பார்க்குறேன், இன்னொருத்தருடைய உதவிக்காக வேலை பார்க்குறேன், உதவியாளர். அதுபோக 4, 8, 12 தான் சனி நட்சத்திரம் இருக்குது. அதில் 4ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடம் வந்து விருச்சிக ராசி. கொஞ்சம் வீடு, இடம், வாகனம் இதெல்லாம் கொடுக்கும். இந்த கனரக வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுவாங்க, அதுக்கு நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டட யோகத்தை கொடுக்கும் 4ஆம் இடத்துல சனி. அது 5ஆம் இடத்துல தனுசில் இருக்குது அப்படின்னா அதனுடைய அமைப்பு வந்து குழந்தைகள் சார்ந்த வகையில் துக்கப்படுறதுன்னு பேர். ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் ரீதியாக குழந்தை ஸ்தானம் வீக்காக இருக்கிற மாதிரி வேலையை காமிச்சு. 6ஆம் இடம் பார்த்துட்டோம். 7ஆம் இடம் சனி இருந்தது, கும்பத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து மூலதனத்தை பண்ண விடாது. அப்போ ஒரு கான்ட்ராக்டரு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறது, மூளை உழைப்பு சார்ந்த வேலைக்கு போகிறது தான் சரியாக இருக்கும். திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே மாதிரி 8ல் சனிங்கிறது கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும். 12ல் சனியும் 4ல் சனியும் 8ல் சனியும் 4 ஓரளவுக்கு பணத்தை கொடுக்கும், ஓரளவுக்கு தொழிலை கொடுக்கும். ஆனால் 8லையும் 12லையும் அது கொடுக்காது, மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகிடும். இப்போ சிம்மத்துக்கு 8ல் தானே சனி போயிட்டுருக்கார். 9ல் சனி அருளை கொடுக்கும், பொருளை கொடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் கெடுபலன் கம்மியாக இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்படி லாபச்சனி 11ல் மிதுனத்தில் இருந்தது அப்படின்னாலும் நாம் வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கலைத்துறை பணிகள், இது மாதிரி பணிகளில் சிறக்க செய்யும். அப்போ நம்ம நினைக்க வேண்டியது சனி கெட்டவர் தான், ஆனால் நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் எப்படி நம்மளுக்கு செய்கிறாருங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.